அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு மன்னன் பக்கத்து நாட்டை படையெடுத்து வென்று தன்னுடைய நாடு திரும்பி கொண்டிருக்கின்றான். தன்னுடைய நாட்டில் ஒரே வெற்றி பவனி, ஊர்வலம், கோலாகலம், கொண்டாட்டம். மன்னனுடைய சாரட்டுக்கு பின்னால் அனைத்து போர் வீரர்களும் வருகிறார்கள். அவர்கள் முகத்தில் மிகவும் மகிழ்ச்சி. ஊரில் உள்ள அவர்களுடைய மனைவிகள், தாய்மார்கள், அப்பா, அம்மா அனைவரும் ஒரே சந்தோஷம். அவங்க அவங்க மனைவி, அவங்க மகனை, அப்பா அம்மா மகனை கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா அப்பா காதலியை தன்னுடைய காதலனை கட்டி பிடிக்கிறாங்க. குழந்தைகள் தங்களுடைய அப்பாவை பிடிக்கிறாங்க. எல்லாரும் வெற்றி பெற்றுட்டு வராங்க. ஒரே சந்தோஷம், ஆட்டம் பாட்டம், ஒரே டான்ஸு, கொண்டாட்டம். அவ்வளோ வெற்றி. அந்த பவனியை மன்னர் அனுபவிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியே சாரட்டை நிறுத்திட்டு அரண்மனைக்குள்ள நுழைகிறாரு. ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கான். யாரும் அழுகிறதுன்னு பார்த்தா அவன் மன்னருடைய மகன், 5 வயது பையன். டியர் மை சன், ஒய் ஆர் யூ கிரையிங், ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், சின்ன பையன் பாருங்க, சின்ன வயசுல எவ்வளோ வீரம் பாருங்க. அவன் சொல்கிறான், ஏன்பா நாடுகளை எல்லாம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் மன்னரான பிறகு நான் எந்த நாடை ஜெயிப்பேன் அப்படின்றான். அவங்க அப்பாவுக்கு ஒரே சிரிப்பு. Come with my son, look at the map, this is the map of the world. உலக வரைபடத்தை அவன்கிட்ட காமிச்சு, இதான் நம்ம நாடு, கிரேக்க நாடு. நம்ம நாட்டு கீழே துருக்கிக்கு அடுத்து நைல் நதி, அடுத்து நைல் நதி பாயும் எகிப்து. வளமான தேசம், பொன்னும் மணியும் வளமான தேசம். அந்த நைல் நதியை தாண்டி, அந்த எகிப்தை தாண்டி நம்ம அடுத்து போனால் அருமையான ஊர் பெர்சியான்றது இன்றைய ஈரான், பாரசீக நாடுன்னு சொல்லுவாங்க. கிமு 7ஆம் நூற்றாண்டில் முகமதியர்கள் இந்த பெர்சியா மீது படையெடுத்த போது அங்கிருந்த பார்சி மக்கள், பெர்சியர்கள் அனைவரும் அந்த நாட்டை விட்டு உலகமெங்கும் பரவினார்கள். அந்த பெர்சியன்ஸில் ஒரு குரூப் தான் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் கரையேறினாங்க. குஜராத்தில் கரையேறி குஜராத் மன்னன்ட்ட ஐயா, நாங்கள் உங்கள் ஊருக்கு அகதியாக வந்திருக்கோம், எங்களுக்கு வாழ்கிறதுக்கு இடம் கொடுங்கன்றாங்க. குஜராத் மண்ணே அவங்களுக்கு மொழி தெரியல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கப்பில் பாலை ஊற்றி அந்த பால் அப்படியே வளைஞ்சு ஓடுது. இந்த பாலை பார்த்தீங்களா, இடமே பத்தலை, எங்களுக்கே இடம் பத்தலை, அப்புறம் உங்களுக்கு எப்படி இடம் கொடுக்குறதுன்றாரு. அப்போ அந்த குஜராத் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த பாலில் கொஞ்சோண்டு அன்னைக்கு உள்ள சர்க்கரையை, கொஞ்சம் பக்கத்தில் உள்ள சர்க்கரையை ஒரு ஸ்பூன் கலக்குறாங்க. கலந்து இதை குடிச்சு பாருங்கன்றாங்க. மன்னர் குடிக்கிறாரு, எப்படி இருக்குன்றாங்க, டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் நாங்களும் உங்கள் ஊருக்குள்ள வந்தோம்னா உங்களுக்கு நன்மை செய்வர்களாக இருப்போம். ஒரு தொந்தரவு, ஒரு துன்பம் செய்ய மாட்டோம். உங்களுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் நாங்கள் கலந்துக்கிடுவோம், எல்லா சுகத்துக்கங்களையும் கலந்துக்கிடுவோம், உங்களுக்கு நாங்கள் ஒரு வலதுகையாக இருப்போம் அப்படின்றாங்க. அந்த மக்கள் தான் யாருன்னா அந்த பார்சி மக்கள். இன்றைய பார்சி மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜம்ஷெட்பூர் டாட்டா, ஜேஆர்டி டாட்டா, இப்போ மறைந்த காலஞ்சண்ட ரத்தன் டாட்டா. 1000 கோடி, 500 கோடி, கொரோனா வந்துருச்சா, வெள்ளம் வந்துருச்சா, அள்ளி கொடுப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை முற்றிலும் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளுக்கு நன்மை பயப்பவர்களாகவே இருக்கிறாங்க. நம்ம நாட்டு அரசியலில் கலந்துக்கிறது கிடையாது, நம்ம நாட்டில் ஜாதி சண்டையை உருவாக்குறது இல்லை, மத சண்டையை உருவாக்குறது இல்லை, எதுவுமே செய்யறதில்லை. ஆனால் அவங்க உண்மையிலேயே அவங்களுக்குன்னு ஒன்று ஜெராஸ்ட்ரியம்ன்ற மதத்தை பின்பற்றுறாங்க. ஜெராஸ்ட்ரியத்தோட அந்த மதம் ஜென்ட் அவஸ்தா, அதோட புனித நூல் ஜென்ட் அவஸ்தா. ஜெராஸ்ட்ரியர் தான் அந்த மதத்தை தோற்றுவித்தவர். அந்த மதத்தை அவங்க பின்பற்றினாலும் அதை மற்றவங்களுக்கு யாருக்கும் இங்கே அவங்க போதிக்கிறது கிடையாது, அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு கம்பல் பண்ணுறது கிடையாது. ரைட். இந்த பெர்சியா மேலே, இந்த பெர்சியான்னு ஒன்று இங்கே இருக்குது. இந்த பெர்சியாவுக்கு கீழே மெசபடோமியான்னு ஒரு ஊர் இருக்குது. இந்த மெசபடோமியான்றது என்ன அர்த்தம்னா, சிட்டி பிட்வீன் 2 ரிவர்ஸ், 2 ஆறுகளுக்கு இடையே உள்ள ஒரு நாடு தான் மெசபடோமியா. அந்த 2 ஆறு என்னன்னா யூப்ரடிஸ், டைக்ரடிஸ். அந்த யூப்ரடிஸும் டைக்ரடிஸும் பாயிற அந்த வளமான தேசம் தான் இன்றைய ஈராக். ஈராக்னா உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. சதாம் ஹுசேன், அமெரிக்கா ஒரு தடவை ஈராக் மேலே படையெடுத்து சரி சண்டை போட்டாங்க. அப்போ அந்த போரில் தோல்வி அடைந்த சதாம் ஹுசேன் அந்த ஊரை விட்டு வெளியவே போகல. கடைசி மரணம் வரை அந்த ஊர்லேயே இருந்தார். ஒரு பெரிய மாவீரன், ஈராக்கில் பிறந்த ஒரு பெரிய மாவீரன் அந்த ஈராக்.
ஈராக்கு அடுத்து அப்படியே நேராக வந்தால் அப்படியே சாமர்கண்டு, அங்கே ஆப்கான். ஆப்கான்னா திராட்சை தோட்டங்கள் விளையும் அப்படியே அருமையான இடம். இன்றைக்குமே அந்த ஊரில் திராட்சை விளையுது. அந்த திராட்சையை எடுத்து அவங்க பதப்படுத்தி அழகாக விற்கிறாங்க ஆப்கான் மக்கள். அதுக்கு அடுத்து பாகிஸ்தான். பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தான் அன்று கிடையாது. அடுத்து இந்தியா. இந்தியாவுக்குள்ள உள்ள நுழைஞ்சின்னா பொண்ணும் மணியும், ஒரு வேலைக்கார மூளை கூட ஒரு ஒரு தங்கத்தில் ஒரு ஒரு அணிகளை அணிஞ்சிருப்பா, ஒரு காதணி அணிஞ்சிருப்பா, இல்லை ஒரு மூக்குத்தி அணிஞ்சிருப்பா, இல்லை ஒரு கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பா. அதனால வளமான நாடுகள் நீ வரும்போது, ஆட்சிக்கு வரும்போது வெற்றி பெறுவதற்கு காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த மன்னர் யாருன்னா அவர் தான் மாசிடோனியாவை ஆண்ட மன்னன் 2ஆம் பிலிப். அந்த மகன் யாருன்னா அவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட். மை டாபிக் டுடே இஸ் அலெக்சாண்டர் த கிரேட். வரலாற்றில் எவ்வளவோ வீரர்கள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்ந்தாங்க, மறைஞ்சாங்க. ஆனால் ஒரே ஒரு மண்ணை மட்டும்தான் கிரேட்டுன்ற புகழ். அலெக்சாண்டர் த கிரேட். அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர், அந்த மாசிடோனியாவின் மன்னன். மாசிடோனியான்றது எங்கே இருக்குன்னா கிரேக்க நாட்டில் இருக்குது. கிரேக்க நாட்டோட தலைநகர் ஏத்தென்ஸ். இந்த ஏத்தென்ஸ்காரங்க மெசிடோனியன்ஸை வந்து சாதாரண ஆளுக, அவங்க தரம் இல்லாத ஆளுகன்றாங்க. இந்த மெசிடோனியன்ஸ் வந்து ஏத்தென்ஸ்காரங்க சாதாரண ஆளுக, தரம் குறைந்தவன்றாங்க. இப்படி ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த மாசிடோனியாவில் பிறந்தவர் தான் இந்த மன்னர் அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் சின்ன வயசில் இருக்கும்போது அரண்மனைக்கு வியாபாரிகள் வர்றாங்க. யார்? குதிரை வியாபாரிகள் வர்றாங்க. அவங்க ஒரு குதிரையை கொண்டு வராங்க. அந்த குதிரை நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்குது. யாராலையுமே அடக்க முடியல, யாருக்கும் அடங்க மாட்டேங்குது. அந்த குதிரை துள்ளி குதிக்குது, யாராலையும் அடக்க முடியல, அந்த ட்ரெயினராலையும் அடக்க முடியல. அப்போ இது அலெக்சாண்டர் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸ்டாப் பண்ணிடாத, பார்த்துக்கிட்டே அந்த குதிரை அந்த ட்ரெயினர்கிட்ட போய் சொல்கிறாரு, நீங்கள் இந்த குதிரையை நான் ஒரு தடவை அடக்க முடியுமான்னு பார்க்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்றார். சரி அப்படின்றாரு. அலெக்சாண்டர் கிட்ட போகிறாரு. குதிரையை பார்த்துட்டு அப்படியே இன்னைக்கு நம்ம ஒரு ரைடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடு போவோம்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து எதனால இப்படி ரொம்ப ரொம்ப உக்கிரமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு சூரியன் ஒளி வந்து அது மேலே பட்டு கீழே நிழலை பார்க்குது. அந்த நிழலை பார்த்த உடனே அதுக்கு வந்து ஒரே இதாக இருக்குது. அந்த குதிரைக்கு வந்து வக்கிரமாக இருக்குது. அந்த குதிரை அடங்காமல் இருக்குது, குதிக்குது, துள்ளுது, துடிக்குது. அலெக்சாண்டர் வேற ஒன்றுமே பண்ணல. குதிரையை கொண்டு வந்து சூரிய ஒளி சூரியனுக்கு எதிராக நிப்பாட்டுறாரு. சூரியனுக்கு எதிராக நிற்கிறாரு. வெளிச்சம் வந்து குதிரை மேலே பட்டு பின்னாடி வருது. பின்னாடி பட்ட உடனே குதிரை வந்து சாந்தமாக நிற்கிது. ரைடு ஒன்று போவோமா அப்படின்னு அலெக்சாண்டர் வந்து அந்த குதிரை மேலே ஏறி உட்கார்றாரு. அந்த குதிரை மேலே ஏறி ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றாரு. அழகா அவர் சொன்னபடி கேட்குது. அந்த குதிரைக்கு பேர் தான் பூசி பாலஸ். பூசி பாலஸ்ன்ற குதிரை. அந்த குதிரை பூசி பாலஸ்னா என்ன அர்த்தம்னா, மாட்டு தலை மாதிரி, மாட்டு தலை இருக்குல்ல, பசு மாடு, அது மாடு மூஞ்சி எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு, குதிரை முகம் மாதிரி இல்லை. அதனால தான் பூசி பாலஸ்னு அதுக்கு பேர். அந்த பூசி பாலஸ் தான் அலெக்சாண்டர் வந்து கிமு 323 இறந்தார். 26 வரைக்கும் இருந்துச்சு, அவர் கூட இருந்துச்சு. அதான் அப்புறம் நான் விவரமாக சொல்கிறேன். இப்போ இந்த மன்னர் பிலிப் என்ன சொல்கிறாரு, இந்த குதிரை வந்து உனக்கு கட்டுப்பட்டுருச்சு, இதை உன் ஃபேவரைட், உன் அரச குதிரையாக வச்சுக்க அப்படின்ற. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு குதிரை இருக்கும். அது மாதிரி இவருக்கு வந்து அரச குதிரையாக இந்த பூசி பாலஸ் இருந்துச்சு. இந்த பூசி பாலஸை இவர் வச்சுருக்காரு. அப்போ ஒரு நாள் இளைஞராக இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த அலெக்சாண்டரு ஒரு குரு வந்து தன்னுடைய சீடர்களையெல்லாம் அழைச்சிட்டு, குருகுலம் தன்னுடைய மாணவர்களையெல்லாம் அழைத்துட்டு ஒரு ஆற்றை கடந்து போகிறாரு. ஆற்றை கடந்து குரு போயிட்டு இருக்கும்போது அந்த மாணவர்களில் ஒருத்தர் வந்து அந்த ஆசிரியரை நீங்கள் பின்னாடி போங்க, குரு நீங்கள் பின்னாடி போங்க, நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் வழி நடத்தி அக்கறைக்கு கொண்டு போகிறாரு. அக்கறைக்கு போன உடனே எல்லாரும் மேலே ஏறின உடனே குரு சொல்கிறாரு, ஏன்பா நான் தானே முன்னாடி வந்து உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகணும் மாணவர்களை, நீ பின்னாடி வர வச்சுட்டு நீ முன்னாடி போறியான்னு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், குருவே இந்த ஆற்றுல ஏகப்பட்ட பள்ளம் இருக்குது, சுழி இருக்குது, மேடு இருக்குது, குழி இருக்குது. ஏதாவது உங்களுக்கு ஒன்று ஆபத்தாயிருச்சுன்னா எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு குரு எங்களுக்கு கிடைக்க மாட்டார். ஆனால் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்னை விட சிறந்த மாணவன் கிடைப்பான்றார். அந்த குரு அவனை கட்டி பிடிச்சி தழுவுறாரு. சின்ன வயசுலேயே உனக்கு இவ்வளோ விவேகமா, இவ்வளோ வீரமா, நீ தான் சிறந்த மாணவன்றார்.
அந்த மாணவன் தான் அலெக்சாண்டர். அந்த குரு தான் அரிஸ்டாட்டில். அந்த அரிஸ்டாட்டிலோட குரு தான் பிளேட்டோ. பிளேட்டோவோட குரு தான் சாக்ரடீஸ். சாக்ரடீஸ் தான் ஒன்றே ஒன்று சொன்னார், நல்லா எல்லாரும் கவனிக்கணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க. ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் ஐ நோ நத்திங். எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அது என்னவெனில் எனக்கு ஒன்றும் தெரியாது என்பதுதான். எனக்கு எதுவுமே தெரியாது. யார் ஒருவர் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்கிறாரோ அன்றிலிருந்தே அவர் கற்றுக்கொள்வதிலிருந்து நின்று விடுகிறாருன்றாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு என்னை விட பெரிய ஆள் யாரையா, கரைச்சி குடிச்சவன் அப்படின்னா என்ன, ஆணவம் வந்துருச்சு, அகந்த வந்துருச்சு. அவர் இனி அழிய போகிறாரு. அவர்கிட்ட இனிமேல் நம்ம பழக வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. கற்றுக்கொள்வதிலிருந்து நின்று விடுகிறாருன்றாங்க. இந்த இந்த சாக்ரடீஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டிலோட மாணவர் தான் இந்த அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் வந்து அடுத்து நல்ல சாக்ரடீஸ் மூலமாக நிறைய அறிவு விஷயங்களை கற்றுக்கிறாரு, உலக விஷயங்களை கற்றுக்கிறாரு, உலக அரசியலை கற்றுக்கிறாரு. வாள் சண்டை, கத்தி குத்து சண்டை, ஈட்டி சண்டை, குதிரை மேலே ஏறி ஓடுற குதிரையிலேருந்து ஏறி இறங்குறது, ஓடிக்கிட்டே திரும்ப குதிரை மேலே ஜம்ப் பண்ணி ஏறுறது, ஓடிக்கிட்டே இருக்க குதிரையிலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே இறங்குறது. இந்த சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க, அது மாதிரி அவர் செய்கிறாரு. குதிரையில் உட்காந்துக்கிட்டே வில்லு விடுறாரு, வில்லு அம்பு விடுறாரு, அருமையாக விடுறாரு, குறிப்பாத்து விடுறாரு, ரொம்ப அருமையாக விடுறாரு. இந்த வில்லு அம்பு விடுறதுல இந்த வில் வித்தையில் வந்து அலெக்சாண்டர் மிக கட்டிக்காரன். நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் அலெக்சாண்டர் நீ வந்து ஒலிம்பிக்கில் வந்து இந்த வில்வித்தை போட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்றாரு. அப்போ அந்த அலெக்சாண்டர் சொல்கிறாரு, நான் கலந்து கொள்வதானால் போட்டியில் இளவரசர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும். மன்னர் மகையாரெல்லாம் கலந்துக்கிட்டா நான் கலந்துக்கிறேன், சாதாரண பிரஜைகளோட கலந்துக்கிற முடியாது அப்படின்றாரு. எவ்வளோ அது ஒரு வீரனே, ஒரு அரசனுக்குரிய ஒரு பேச்சு, அருமையான பேச்சு. அப்போ வந்து அலெக்சாண்டர் அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. டென்ட்டில் வந்து அவர் போர் வீரர்கள்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டென்ட்டில் வந்து பார்க்குறாரு, ஒருத்தன் தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது அவனை எழுப்புறாரு. என்ன அப்படின்னா, நான் தூக்கம் வந்துருச்சு, தூங்குனேன் அப்படின்றான். அப்போ அலெக்சாண்டர் சொல்கிறாரு, ஏய், வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பிறக்கிறோம், ஒரு தடவை தான் இறக்குறோம். இந்த ஒரு தடவை தான் நம்மளுக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீ தவற விடக்கூடாது, எப்பயுமே தூங்கக்கூடாது. தூங்குவது வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு எதிரி. ஆகவே நீ வந்து இனிமேல் தூங்குறதா நீ பார்த்தேன்னா உன்னை இங்கேருந்து நான் பற்றி விட்டுருவேன். உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. என் பேர் அலெக்சாண்டர்ன்றான். அலெக்சாண்டரா, ஒன்று உன் பேரை மாற்றிக்க, இல்லைன்னா நாளையிலேருந்து மற்றவங்களோட போய் கத்தி சண்டை, ஈட்டி சண்டை, குத்துவால் சண்டை, எல்லா போர் பயிற்சியும் நீ பெறணும்ட்டு சொல்கிறாரு. இந்த அலெக்சாண்டருடைய இங்கே வந்து அவங்க குடும்பத்தில் வந்து பேசும்போது, அலெக்சாண்டருடைய அம்மாட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அவங்க அம்மா பேர் ஒலிம்பியாஸ். அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதாவது அந்த கிரேக்க தேவதைகள் பேர், ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஒரு தேவதை இருக்கும், நெருப்புக்கு ஒரு தேவதை இருக்கும், வெற்றிக்கு ஒரு தேவதை இருக்கும், மலைக்கு ஒரு தேவதை இருக்கும், மின்னலுக்கு ஒரு தேவதை இருக்கும், சூரியனுக்கு ஒரு கடவுள், எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு பேர் ஒலிம்பியாஸ். இந்த அம்மா வந்து ஒரு கேரக்டர் என்னென்னா, இந்த அம்மா கூட எப்பயுமே ஒரு பாம்பு இருக்கும். இந்த அம்மா கூட எப்பயுமே ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பை இந்த பணக்காரங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். பெட் அனிமல்னு ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு கிளி, ஒரு மைனா, எதையாவது ஒன்று அவங்க வச்சுருப்பாங்க, மடியிலேயே வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து பாம்பை வளர்க்குது. பாம்பை வளர்த்தா பாம்பை தான் பக்கத்துலேயே வச்சுருக்கு. ஒரு தடவை ராத்திரியில் அரசன் பிலிப் வந்து தன்னுடைய அலுவல் விஷயங்கள் எல்லாம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு வராரு. இந்த அம்மா பக்கத்தில் பாம்பு தூங்குது. இவருக்கு ஒரு அசூயா இருக்குது, என்னடா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே இந்த அம்மாவை அப்படியே லைட்டாக ஓரம் கட்டுறாரு. ஓரம் கட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கிளியோபாட்ரான்ற இன்னொரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறாரு. இப்படி கல்யாணம் முடித்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பிலிப் மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துடுது. அந்த கோபத்தை வந்து இவனோட சேர்ந்து யார், நம்ம அலெக்சாண்டரோட சேர்த்து வெளிப்படுத்துகிறாங்க. அலெக்சாண்டர் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிறான். என்னடா, அப்பா மன்னராகவே இருக்காரு, இவ்வளோ நாள் மன்னராக இருக்காரு, எல்லா நாடுகளையும் ஜெயிக்கிறாரு. இந்த பிலிப்போட இன்னொரு பழக்கம் என்னென்னா, யாரும் ஒரு விஷயத்த சொன்னால் உடனே அதை அடுத்த நாள் காலையிலேயே அவங்க தூங்கி எழுதுறதுக்கு முன்னாடி நிறைவேற்றிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னால் அதை உடனே செஞ்சு முடிக்கணுன்ற அந்த வேலையை வந்து பிலிப் செஞ்சிருவார். அப்படி ரொம்ப ஃபாஸ்டான ஆள். இப்போ என்னடா இவனு இறக்க மாட்டேன்றான், நம்ம
நம்மளுக்கு நாடு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அலெக்சாண்டர் நினைக்கிறாரு. அந்த அம்மாவும் இந்த மாதிரி 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டானே நம்மளை தள்ளி விட்டு அப்படின்ட்டு வருத்தத்தில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பிலிப்பு வந்து கொல்லப்படுகிறார். பிலிப் கொல்லப்பட்டாருன்னா பிலிப்போட எதிரியை கொண்டுட்டாங்கன்றாங்க, கூட இருந்த நண்பர்கள் கொண்டுட்டாங்கன்றாங்க, அலெக்சாண்டரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து கொண்டுட்டாங்கன்றாங்க. வரலாற்றில் இதை வந்து தெளிவுபடுத்தலை. இதுதான் இந்த பிலிப் இறந்ததுக்கு அப்புறம் அலெக்சாண்டர் வந்து மன்னர் ஆகிறார். மன்னர் ஆகும்போது அவருக்கு வயது வந்து 20 வயசு ஆயிடுச்சு. மன்னர் ஆன உடனே தன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் தன்னுடைய நண்பர் ஒருத்தட்ட மன்னர் ஆக்கிட்டு நீ நாடுகளை எல்லாம் வெல்லணும்னு போறாரு. அப்போ அரிஸ்டாட்டில் அவருடைய குரு சொல்றாரு, நாடுகள் அனைத்தும் உனக்கு சொந்தம், அந்த நாட்டில் உள்ள ஏடுகள் எனக்கு சொந்தம். இத்துடன் முதல் பாட்டு முடிகிறது. இந்த இதை வந்து என்னுடைய நண்பன் என்னை பாராட்டி என்னுடைய எம்ஏ படித்த லியோ அவர்களுக்கு நான் காணிக்கையாக்குகிறேன். நன்றி லியோ, உங்கள் கருத்தை தெரிவிங்க. நன்றி.